திருவாரங்காட்டூர் பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். வணக்கம்மா. ரொம்ப நேரமா வெயில்ல இருக்கீங்க, நான் சீக்கிரம் பேசிடுறேன். நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில இங்க பாம்பழம் சின்னத்தில் வேட்பாளராக நான் போட்டியிடுகின்றேன். இந்த பகுதியில முக்கியமான பிரச்சனை முதல்ல தண்ணீர் பிரச்சனை. தண்ணீர் எங்கேயுமே நல்ல தண்ணி கிடைக்கிறது இல்ல, கிடைக்கிற தண்ணியும் பாதியில நின்னு போயிடுச்சு. கிட்டத்தட்ட உபரி நீர் திட்டத்தை கொண்டு வந்தா கண்டிப்பாக நம்ம கிராமங்கள்ல நல்ல தண்ணி கிடைக்கும், விவசாயம் நல்லா செய்யலாம், கலப்படமில்லாத குடி தண்ணீர் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். அந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுவதுதான் எங்கள் நோக்கம். அதற்காக கண்டிப்பாக நாங்க பாடுபடுவோம். அடுத்தது சிப்காட் தொழிற்சாலை இருக்கணும் இல்லையா? சிப்காட் பக்கத்திலே இருக்கு தர்மபுரியில. ஆனா ஒரே ஒரு ஃபேக்டரி கூட கிடையாது. இவ்வளவு வருஷம் அந்த தொழிற்சாலையை ஆரம்பிச்சாங்க, அந்த தொழிற்பேட்டைய. ஒரு ஃபேக்டரி இல்ல. இப்ப ஃபேக்டரி இருந்தாவோ ஒரு தொழிற்சாலை இருந்தா கண்டிப்பாக நம்முடைய படித்த பிள்ளைகள் அங்க போய் வேலைக்கு சேரலாம் இல்லையா? ஒரு வேலை இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? கௌரவமாக வாழலாம். ஆனா வேலை கிடைக்கல. வேலை கிடைக்காம எல்லாரும் வெளியூர்ல போய் வேலை செய்யக்கூடிய நிலைமைதான் தர்மபுரியை பொறுத்த வரைக்கும். அந்த சிப்காட்ல தொழிற்சாலைகளை கண்டிப்பாக கொண்டு வருவதற்கு முழு மூச்சாக நான் பாடுபடுவேன். அப்புறம் மகளிர் உரிமைனா என்ன? நீங்களும் படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கும் கௌரவமான ஒரு வாழ்க்கை வேண்டும் இல்லையா? பசங்க, சின்ன பசங்க இருக்காங்க, படிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் வேலை இல்ல, அவங்களுக்கும் வேலை கொடுக்க வேண்டும். அதே போல மகளிர் பாதுகாப்பு. இன்னைக்கு மகளிர் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருப்பது குடியும் போதை பழக்கம் தான். குடியும் போதை பழக்கம் நிறைய வீட்டு பிள்ளைகளுக்கு இருப்பதனால் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போகுது இல்லையா? குழந்தைங்க நிறைய பேர் என்ன ஆயிடுது, நல்ல குடிப்பழக்கத்திற்கும் மது பழக்கத்திற்கும் போதை பழக்கத்துக்கும் ஆளாகி விடுவதால் அவங்களால குடும்பத்தை கவனிக்க முடியல. குடும்பத்தை கவனிக்கிறாங்களா? சம்பாதிக்கிற காசெல்லாம் அதுக்கே போயிடுது. அதனால அந்த பழக்கம், போதை பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க வேண்டும். இவ்வளவு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க, பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. 10 வயசுல அவங்களுக்கு போதை மருந்து, போதை மிட்டாய், போதை சாக்லேட்லாம் கடையில கிடைச்சா என்ன ஆகும்? அவங்க அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிடுவாங்க. அப்ப அந்த குழந்தைங்களை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால இந்த போதை பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டே ஒழிக்க வேண்டும். மது பழக்கத்தையும் புகையிலை பழக்கத்தையும் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும். ஏன்னா மாம்பழ சின்னத்துலதான் நம்ம நிறைய விஷயங்களை தர்மபுரி மாவட்டத்துக்கு செய்திருக்கின்றோம். தர்மபுரியில மருத்துவ கல்லூரி நீங்க போயிருக்கீங்களா? அரசு மருத்துவ கல்லூரி காலேஜ். அந்த காலேஜை கொண்டு வந்ததே பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னம் தான். உங்க ஊருக்கு 108 ஆம்புலன்ஸ் வருதா? ரோடே இல்லைனாலும் ஆம்புலன்ஸ் வருது. போன் பண்ணா ஒரு அரை மணி நேரத்துல வருது. அந்த ஆம்புலன்ஸை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி, பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னம் தான். இன்னும் நிறைய திட்டங்களை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் அவர்களும் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களும் நிறைய திட்டங்களை தமிழ்நாட்டுக்கும் தர்மபுரிக்கும் கொண்டு வர தயாராக இருக்கிறாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 100 நாள் வேலை திட்டம் என்பது 150 நாள் வேலை திட்டமாகும். அப்படி இருந்தா உங்களுக்கு நிறைய நாள் வேலை கிடைக்கும். நிலுவையில தொகை டெல்லியில இருந்து காசு வந்துருது. ஆனா அது உங்களுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில காசு ஒழுங்கா கொடுக்கப்படுறது இல்ல. ஆனா இந்த 100 நாள் வேலை திட்டம் 150 நாள் வேலை திட்டமாக உயர்த்தப்பட்டா கண்டிப்பாக உங்களுடைய வங்கி கணக்கில் உங்களுக்கு உரிய உங்களுடைய சம்பளம் சேர்ந்துவிடும். மாதம் 2000 ரூபாவும் நம்மளுடைய எடப்பாடியார் அண்ணன் அறிவிச்சிருக்கிறாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 10,000 ரூபாய், ஒரு ஃப்ரிட்ஜ், உங்களுடைய பயிர் கடன் தள்ளுபடி போன்ற நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியிலயும் நம்மளும் அதான் சொல்லிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக குடி தண்ணி பிரச்சனையை தீர்த்து இந்த மாவட்ட வளர்ச்சியை பசுமையா இருக்கணும். ஒரே காஞ்சி போய் கிடக்குது. கொஞ்ச நாள்ல பாலைவனமாக்கிடுவாங்க போல இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தர்மபுரியை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கவலையே கிடையாது. எப்ப உங்ககிட்ட பொய் வாக்குறுதி சொல்லி நகை கடன் தள்ளுபடி செய்யற, பயிர் கடன் தள்ளுபடி செய்யறேன்னு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குவது ஒன்றேதான் குறிக்கோள். அதற்கப்புறம் இந்த மாவட்டத்தை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள நாங்கள் அத்தனை பேரும் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடுவோம். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னமும் உங்களுக்கு வேலை செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்து உங்களுக்கு வேலை செய்ய ஒரு வாய்ப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிம்மா.